தானம் கொடுக்கும் போது ஸ்ரத்தை என்று ஒரு அம்சம் சொல்றோமோ இல்லையோ, அதை 3 விதமா கண்ணன் பிரிக்கிறார். பகவத்கீதையினுடைய கடைசி 17, 18வது அத்தியாயங்களில் தானத்தை இது சாத்விகமான தானம், இது ராஜசமான தானம், இது தாமசமான தானம்னு பிரிக்கிறார். சத்துவகுணத்தால தானம் பண்ணா அது பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குமா, ரஜோகுணத்தால தானம் செய்தால் அது வேற மாதிரி இருக்குமா, தமோ குணத்தோடு தானம் செய்தால் வேறு மாதிரி இருக்குமா. இதுல உயர்ந்தது சத்துவகுணத்தோடு செய்வதுதான். தாத்தவ்யமிதி எத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் என்று முதல்ல சாத்விகத்தை பத்தி சொல்றார். தாத்தவ்யம், இதை கொடுப்பது என் கடமைன்னு நினைக்க வேண்டும், கடனேன்னு நினைக்க கூடாது. இதை கொடுப்பதுதான் எனக்கு பாக்கியம், கொடுக்கறதுக்கு தான் பெருமான் என்னை வைத்திருக்கிறார் என்று ஆனந்தமாக ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தாத்தவ்யம் அப்படின்னா யாரோ கழுத்தை பிடித்து தள்ளுகிறார்கள்னு அர்த்தம் கிடையாது. நாமே நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்கிறோம், கண்டிப்பா அதை கொடுக்கணும், கொடுப்பது தானே என் கடமை நினைத்து கொள்ள வேண்டும். தீயத்தே அனுபகாரினே, யாருக்கு கொடுக்கணும், யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுக்கிறேன்னால், இவர் போன வாரம் எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தார், நான் இன்னைக்கு அதுக்காக அவருக்கு 15,000 ரூபாய் கொடுக்கிறேன்னால் அதுக்கு தானம்னு பேர் கிடையாது. அவர் எனக்கு உதவி பண்ணார், நான் அதுக்கு பதிலுக்கு திரும்ப பணத்தை கட்டினேன்னா எப்படி தானமாகும்? அப்ப அனுபகாரினே, எனக்கு அவர் முன்னும் எந்த உதவியும் செய்திருக்க கூடாது, பின்னும் அவரிடத்துல உதவியை எதிர்பார்த்து நான் தானம் கொடுக்க கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பொருளை கொடுத்தால் அதுதான் சிறந்த தானம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல தேசத்தில் நல்ல பாத்திரத்தை நாடி கொடுக்க வேண்டும். யாருக்கு உண்மையாக தேவை இருக்கிறதோ ஒண்ணு, அதுல 3 விதமா பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஒண்ணு, வெகு தூரத்திலிருந்து யாரோ ஒருத்தர் பணங்காசுக்காக இங்கு வந்திருக்கிறார்னு வச்சுங்க, அவருக்கு என்னமோ அவர் வாழக்கூடிய இடத்தில் பணம் சம்பாதிக்க முடியவில்லை, வெகு தூரத்திலிருந்து இங்கு வந்து தங்கி உழைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு தானம் கொடுத்தால் சிறந்ததுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அடுத்து பீஷ்மாச்சாரியர் சொன்னார், உனக்கு யாருன்னே தெரிய வேண்டாம், ஆனா படிச்சவர் நல்ல குணத்தோடு இருக்கிறார்னால் தானம் கொடுத்து விடுன்னு சொல்லித்து. 3வது பீஷ்மாச்சாரியர் சொன்னார், உனக்கு ரொம்ப நாளா ஒருத்தர் தெரிந்தவர் ஆனா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கும் கொடுக்கலாம் என்று இப்படி 3ஆக பிரித்து சொல்லுகிறது. அபூர்வம் பாவையேத் பாத்திரம் எஸ்யாபிச்சாத் சிரோஷிதம், உனக்கு யாருன்னே தெரியாது, புதுசா ஒருத்தரை பார்க்கிற, ஆனா பார்த்தா நல்லவராக இருக்கிறார், பண்பாளராக இருக்கிறார்னா கொடுத்துரு. ரொம்ப நாளா உனக்கு ஒருத்தரை தெரியும், கஷ்டப்படுறாருனா கொடுத்துரு. எங்கிருந்தோ ஊரை விட்டு இங்கு வந்து துன்பத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு கொடுத்து விடு. இதெல்லாம் சிறந்த தானங்கள். இப்படிப்பட்ட பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் என்பதற்காக தேவையில்லாதவருக்கு தானம் கொடுத்து விடவே கூடாது. அது சமுத்திரத்தில் மழை பெய்தது போல் வீணாக போய்விடும் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? நியாயமான முறையில் பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல எண்ணத்தோடு நான் இருக்க வேண்டும், அந்த ஸ்ரத்தையோடு சிறந்த பொருளை ஒருவருக்கு நான் கொடுக்க வேண்டும். எந்த இடத்தில் கொடுக்கிறேன், எந்த காலத்தில் கொடுக்கிறேன் என்பதையும் பார்த்து கொடுக்க வேண்டும். இதை பொறுத்துத்தான் ஒரு தானம் சிறப்படைகிறது என்று தெரிவிக்கிறார். அந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் கூட இப்ப நல்ல காலம் வரவில்லை, ஆனா ஏதோ சுமாரான காலத்துல கொடுத்தா அப்ப தானமே சுமாராக போய்விடுமா? 10 மடங்கு பயன் கிடைக்காது, 2 மடங்கு வேணா பயன் கிடைக்கலாம், 1 மடங்கு பயன் கிடைக்கலாம், தானம் சுமாராகி விடாது. ஆனா இந்த ஸ்ரத்தா எண்ணம்னு ஒண்ணு சொன்னாரு, அதுல தான் இன்னும் நிறைய கதைகள் இதிகாசங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் தானத்தை பற்றி பல இடங்களில் அழகான சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஒரு சரித்திரத்தை சொல்றார். நாரதர், அவருக்கு தான் எல்லாம் தெரியும், முக்காலத்தையும் உணர்ந்தவர், தேவ ரிஷி. அவர் ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது 3 அண்ணன் தம்பிகளை சந்தித்தார். ஒருத்தருக்கு அஷ்டகர்னு பெயர், அடுத்தவருக்கு பிரதர்தனன்னு பெயர், அடுத்தருக்கு வசுமனாகான்னு பெயர். 3 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். 3 பேருக்கும் தானத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. 3 பேரும் நாரதரை பார்த்த உடனே என்ன தோணும்? நாரதர் நினைச்சா நாம் உடனே சண்டை மூட்டி விடுவார், கலகம் செய்து விடுவார் நினைப்போம். அவருக்கு அது குறிக்கோள் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு குழப்பம் வந்தால்தானே பிற்பாடு தெளிவு ஏற்படும். நாரதருடைய எல்லா நடவடிக்கைகளையும் பாருங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவார், ஆனா பிற்பாடு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்துவாரே தவிர குழப்பணம் என்கிறதா ஏற்படுத்துவதே கிடையாது. நாரதர் என்கிற சொல்லுக்கே அதுதான் பொருள். அறிவின்மையை போக்கக்கூடியவர். நாரம்னு சொன்னா அறிவின்மை. த
தியதீனா அழிப்பவர்னு அர்த்தம். அறிவின்மையை அழித்து அறிவை கொடுக்கக்கூடியபடியால நாரதர்னு பெயர். அவரை இந்த 3 பேரும் பிடித்து கொண்டார்கள். நாரதரே, நீர்தான் தேவ ரகசியங்கள் எல்லாம் தெரிந்தவர், நாங்க 3 பேரும் நிறைய தானம் செய்திருக்கிறோம், யாருக்கு அதிகமான புண்ணியம், யார் ஸ்வர்க்கத்தில் நீண்ட நேரம் இருப்போம் என்று கேட்டார்கள். அவர் நாரதர் ஒவ்வொருத்தரா யோசிச்சு பார்த்தார். நீ பண்ண தானத்திலும் ஒரு குறை இருக்கிறது, நீ பண்ண தானத்திலும் குறை இருக்கிறது, இவர் பண்ண தானத்திலும் குறை இருக்கிறதுன்னு 3 பேருக்கு சொன்னார். என்னென்ன குறைகள், அதுதான் நமக்கு முக்கியம். அவ சொர்க்கத்துக்கு போனா என்ன, போகாட்டா நமக்கு என்ன, தானத்தில் என்ன குறைகள் வரலாம்னு இந்த கதையில தெரிவிக்கிறார். முதல்ல சொன்னார், அஷ்டகர்னு இருந்தாரு, அவர் ஒரு முறை நாரதரோடு கூட, இது முன்னால் நடந்த ஒரு கதையை நாரதர் சொல்றார். ஒரு 2 மாசம் 4 மாசத்துக்கு முன்னால் அஷ்டகரும் நாரதரும் தேர்ல சேர்ந்து போய் கொண்டிருந்தார்களாம். அப்ப ஏதோ ஒரு பூமி, ஒரு நிலத்தை தாண்டி போகும்போது அஷ்டகர் இந்த இடத்த எல்லாம் பார்த்ததோ, இதெல்லாம் என்னுடைய பூமி தான், இதெல்லாம் இவர்களுக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், இந்த பசுமாடுகள் எல்லாம் இவருக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், அதோ அந்த ஒரு ஒரு குளம் இருக்கே, அந்த குளத்தை இந்த ஊர் மக்களுக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிக்கொண்டே வந்தாராம். இப்ப நாரதர் அதை சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை தானம் செய்துவிட்டு நான் கொடுத்தேன் என்று அதை புகழ்ந்து பேசினால் அந்த தானத்துக்கு பயனே கிடையாது, அதனுடைய தரம் குறைந்து விடுகிறது. தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்னு தெரிவிப்பார்கள். நாம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு உடனே அதை புகைப்படம் பிடிச்சி பெரிய பெரிய பதாகைகளா எல்லா இடத்துலையும் ஒட்டி, நான் தான் தானம் கொடுத்தேன், 100 ரூபாய் கொடுத்ததுக்கு 1000 ரூபாய்க்கு பதாகை அடிச்சிருவா, அதுக்குதான் செலவு அதிகமா இருக்கும். அந்த ஒரு புகழுக்காக செய்யக்கூடாது. நாம் செய்த தானத்தை நாமே புகழ்ந்து கொள்ளவும் கூடாது. இடக்கை கொடுத்தது வலக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது புரியவே புரியாது. இடது கைக்கு ஞானம் கிடையாது, வலது கைக்கு ஞானம் கிடையாது, நான் தானே தெரிஞ்சுக்கணும். நான் தான் 2 கையாலையும் கொடுக்க போறேன், இந்த கை கொடுத்தது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னால் நாம பிரகடனப்படுத்தக்கூடாது, எங்கேயும் புகழை பேசக்கூடாதுன்னு அர்த்தம். பேசினால் அந்த தர்மத்தினுடைய புண்ணியம் குறைந்து போய்விடும். அப்ப நாரதர் சொன்னார், அஷ்டகரே, நீர் தர்மம் நிறைய தானத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனா கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தீர், அந்த தானத்துக்கு பெருமை கிடையாது. பகவானை, கண்ணனை பற்றி நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம், கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் கோதில் வள்ளல் என்று ஆழ்வார் பாடுகிறார். கொள்ள குறைவிலன், மற்ற ஊர்ல இருக்கிற செல்வந்தர்களிடத்துல போய் எனக்கு 10 ரூபா வேணும்னு கேளுங்கோ, நிறைய பேர் கொடுப்பா. 10,000 ரூபாய் கேட்டா கொஞ்சம் குறையும், 10 லட்சம் வேணும் ரொம்ப குறையும், 10 கோடி கேட்டா ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் கேட்கலாம். ஏன், என்ன பயம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா மிச்சம் எங்கிட்ட இருக்கணுமே, என்னிடத்துல செல்வம் குறைந்து போய்விடும் என்றால் யாரும் கொடுக்க மாட்டார்கள். பகவான் இடத்துல அந்த கட்டமே கிடையாது. கொள்ள குறைவிலன், நீ எவ்வளவு அவரிடத்துல பெற்றுக்கொண்டாலும் அவர் செல்வம் குறையப் போவதே கிடையாது, என்றைக்கும் அதே போலத்தான் இருக்க போகிறது. நித்திய விபூதி லீலா விபூதி உலகம் அனைத்தும் அவருக்கு சொத்து. அப்ப எங்கிருந்து குறையும்? கொள்ள குறைவிலன். அப்ப உலகத்தில் இருக்கிறவர்கிட்ட இருக்கிற கஷ்டம் பகவான் இடத்துல கிடையாது. வேண்டிற்றெல்லாம் தரும். உலகத்தவர்களிடத்துல போய் எனக்கு ஏதோ 1 கேட்டா கொடுப்பார்கள், 2 கேட்டா கொடுப்பார்களே தவிர, எனக்கு என்னென்ன வேணுமோ, வீடு வேணும், வாசல் வேணும், கல்யாணம் ஆகணும், மனைவி மக்கள் வேண்டும், வியாபாரம் நடக்கணும், எல்லாத்தையும் ஒருத்தர் இடத்துல கொடுத்தா யாருமே கொடுக்க மாட்டார்கள். சாமி, என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டேன், நீர் அப்புறம் உம்ம சாமர்த்தியத்துல பார்த்து கொள்ள வேண்டும் தானே சொல்லுவா. பகவான் அதையும் சொல்ல மாட்டார். வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். என்னென்ன ஒவ்வொரு தடவையும் திருமலை யாத்திரை போகும்போது சீட்டு எழுதுவோமோ இல்லையோ, ஆச்சு இப்பதான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருமலை யாத்திரைக்கு போகணும். எதுக்கு? பகவானை சேவிக்கணும்னு ஆசையானால் தேவைகள் மாறிவிட்டன. 2 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம், சீனிவாச பெருமான் இடத்துல கேட்டேன், ஆயிடுத்து. இப்ப குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம், திரும்ப போறேன். குழந்தை நன்னா படிக்கணுமேனு ஆசை, திரும்ப போறேன். குழந்தை கல்யாணம் ஆகணுமேனு ஆசை, திரும்ப போறேன். பேரம்பேத்தி பிறக்கணுமேனு ஆசை, திரும்ப போறேன். என் தேவை மாற மாற சீனிவாச பெருமான் நினைவுக்கு வருகிறார், போய் போய் நிற்கிறோம். அதை போல எதை கேட்டாலும் கொடுக்கிறாரோ இல்லையோ, இதை உலகத்தவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள். பகவானிடத்துல இன்னொரு ஒரு பெருமையும் உண்டு, தன்னையே கேட்டாலும் கொடுப்பார். மற்ற பொருள்களை கேட்டால் கொடுப்பார் என்பது மட்டும் பெருமை கிடையாது. எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று ஆழ்வாருடைய பாசுரம். கற்பக மரம்னு கொண்டாடுறோம் இல்லையோ, காமதேனு, கற்பக மரம், இதெல்லாம் எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா காமதேனு இடத்துல போய் நீ கொஞ்சம் ஸ்வர்க்கத்திலிருந்து புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துடுறியா, இனிமே என்னோட இருன்னு கேட்டா ஒரு நாளும் காமதேனு ஒற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனா பகவான் ஒற்றுக்கொள்வா. ஏன், எந்த பக்தன் கூப்பிட்டாலும் அவர் ஹிருதயத்துக்கு வந்து இங்கிருந்து போக மாட்டேன்னு உள்ளேயே இருக்கிறாரோ இல்லையோ. அப்ப எனக்கே தன்னை தந்த கற்பகம். மற்ற எந்த வள்ளலுமே தன் சொத்தை கொடுப்பாரே தவிர தன்னை கொடுக்க மாட்டார். பகவான் தான் தன்னையும் கொடுக்கக்கூடியவர். அதுக்கு மேல சேர்த்தார் கோதில் வள்ளல். வள்ளல்னு சொன்னா மட்டும் போராது, கோது இல் வள்ளல். கோதுனா குற்றம், குற்றமற்ற வள்ளல் பகவான் மட்டும்தான் தெரிவித்தார். ஏன்னா கொடுத்ததை சொல்லி காட்டவே மாட்டார், ஒருவரிடத்திலும் பண்ணது கிடையாது. தான் பண்ண ஒரு உபகாரத்தை, உதவியை எங்குமே பகவான் சொல்லி காட்டுவதே கிடையாது, நினைவில் கொள்வதே கிடையாது. கண்ணன்
திரௌபதிக்காக எத்தனையோ உதவிகளை செய்தார். அவள் பண்ணது என்ன? ஒரு முறை சரணாகதி பண்ணாளா? கோவிந்த பொண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று ஒரு முறை திரௌபதி சரணாகதி பண்ணாள். அப்பவே புடவைய கொடுத்தார். அப்புறம் பண்டபாண்டவர்களை ரட்சித்து கொடுத்தார். காட்டுக்கு போன போது இவர்களுக்கு என்னென்ன துன்பம் வந்ததோ ஓடி ஓடி வந்து ரட்சித்தார். ஒண்ணுமே இருக்காது, ஒரு சின்ன விஷயம். துர்வாசர் வந்தார், சாப்பாடு போடுறதுக்கு பிரசாதம் இல்லை. உடனே கண்ணன் ஓடி வந்து அந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டு எல்லாருக்கும் பசி தீர்க்கணும். என்னென்ன துன்பமோ ஓடி ஓடி அவர் துவாரகையில் இருந்ததை விட பாண்டவர்களோடு காட்டில் இருந்த நாட்கள் தான் அதிகம். அதை போல கண்ணன் வந்து வந்து என்னென்ன கட்டமோ, இவர்களுக்கு கீதையை உபதேசிக்கணுமா, அர்ஜுனனுக்கு பண்ணார். தேரோட்டணுமா பண்ணார். தூது போகணுமா பண்ணார். ஆழி கொண்டு இரவி மயத்து ஜெயத்ரதனை கொல்லணுமா பண்ணார். பீஷ்மர வீழ்த்தத்துக்கு சிகண்டியை நிறுத்தணுமா பண்ணார். துரோணாச்சாரியர் அழிக்கிறதுக்கு அஸ்வத்தாமா இறந்து போனான்னு பொய் சொல்ல வைக்கணுமா சொல்ல வச்சார். எதுக்குமே தயங்கினது கிடையாது. இத்தனையும் பண்ணி முடித்தாரோ இல்லையோ. நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனையவித்த பரம் சுடர் என்று ஆழ்வார் பாடுகிறார். 100 பேர் இறந்து போய் 5 பேர் வெற்றி கொள்ளும்படிக்கு பகவான் கண்ணன் யுத்தத்தையே அவர்தான் நடத்தினார். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியில கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்லுகிறார். குஜராத் மாநிலத்துல வெராவல் அப்படின்னு ஒரு இடம், அங்க பிராபாச கஷேத்திரம்னு இருக்கு. அந்த இடத்துல இருந்தா கண்ணன் திரும்ப வைகுந்தத்துக்கு போனது. ஜரா என்று ஒரு வேடன். அந்த வேடன் ஒரு அம்பால கண்ணனுடைய கட்டை விரல்ல அம்ப விட்டார். அது பட்டதுக்கு இத்தன் பீஷ்மாச்சாரியர் 100கணக்கான அம்புகளால தொலைத்தார் கண்ணனை. பார்சாதி பெருமாள் சேவிக்கிறோமோ இல்லையோ, முகம் முழுக்க அம்பால் தொலைக்கப்பட்டு அன்னைக்கெல்லாம் உயிர் போகவே இல்லை. கட்டை விரல் ஓரத்துல ஒரு வேடன் அம்பு பட்டதுக்காக உயிர் போயிடுத்தான். எல்லாம் சாக்கு, ஏதோ ஒரு காரணம், ஒரு சாக்கு சொல்லணுமோ இல்லையோ. இதையே வியாஜமாக கொண்டு வைகுந்தத்துக்கு போனார். போகும்போது கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாராம். கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாபசர்பதி. கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஒரு பெரிய கடனாளியாக என்னை உணர்கிறேன். மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. திரௌபதி அன்னைக்கு எனக்கு ஒரு கடன் கொடுத்தாள். அந்த கடனை என்னால திரும்ப கட்ட முடியல. அது வளர்ந்து வட்டி போட்டு ரொம்ப உயர்ந்து விட்டது. வட்டியும் செலுத்த முடியவில்லை, கடனையும் அடைக்க முடியவில்லை. கடனாளியாக நான் உணர்கிறேன், வருத்தப்படுகிறேன்னு கண்ணன் சொல்றார். திரௌபதி என்ன கடன் கொடுத்தானா? கோவிந்தான்னு கூப்பிட்டாளே, அந்த ஒரு நாமத்தை சொன்னதற்கு என்னால பதிலுக்கு ஒண்ணுமே உதவி செய்ய முடியவில்லையே. நான் கடன் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாதவன் போல வருத்தப்படுகிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப இத்தனை நாள் பண்ணது என்னன்னால் அது அவர் மனசிலேயே இல்லை. நான் பதிலுக்கு ஒன்னும் செய்ய முடியவில்லை. அவள் பண்ணது பெரிய காரியம். ஆபத்து வரும்போது என்ன நினைச்சாலும். ஏன் கண்ணனுக்கு திரௌபதி நடத்தல் ஆசை என்றால், நாம யாரா நினைக்கிறோமா? ஆபத்து வந்தா உடனே தகப்பனார், தாயார், மனைவி, குழந்தை யார் ரட்சிப்பார்கள்? உதவனா, நண்பனா, யாரான வேலைக்காரர்களா என்னன்னு யோசிப்போமே தவிர, ஆபத்து வந்த உடனே நாராயணன் நினைக்கணும், கண்ணன் நினைக்கணும் நமக்கு எண்ணமே வருவது கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் இருந்ததோ இல்லையோ, அந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பாண்டவர்களுக்காக அவர் யுத்தத்தை நடத்தவே இல்லை, திரௌபதிக்காகத்தான் யுத்தத்தையே நடத்தினார். அவள் விரித்த குழலை பார்க்க சகிக்க முடியவில்லை. சிசுபாலனுடைய அவனுடைய துஷாசனுடைய ரத்தத்தை எடுத்து பூசினால்தான் முடிப்பேன்னு பிரதிஜை செய்து விட்டாள். அதற்காக யுத்தத்தை நடத்தினாராம். எல்லாம் பண்ணி இருந்தாலும் ஒண்ணுமே செய்யவில்லை என்று சொல்லி கொண்டு போனாரோ இல்லையோ. அதுதான் கோதில் வள்ளல். எத்தனை கொடுத்தாலும் கொடுத்தேன் என்று சொல்லவே கூடாது. அது இந்த அஷ்டகனுக்கு இல்லை. கொடுத்ததை சொல்லி சொல்லி காட்டினார். நீ பண்ண தானம் சுமார் தான், ஸ்வர்க்கத்திலிருந்து வெகு விரைவில் இறங்கி விடுவாய் என்று நாரதர் சொன்னார். சரி, அடுத்த பிரதர்தனுக்கு ஆசை. சரி, அண்ணாவுக்கு சுமாரான தானம், நான் தான் நல்ல தானம் பண்ணிருக்கேன்னு பிரதர்தனுக்கு எண்ணம். அவனை கூப்பிட்டார். இல்லப்பா, நீ பண்ண தானத்திலும் ஒரு சின்ன குறை இருக்கு. அவர் பண்ண அளவுக்கு தப்பில்லை, ஆனா ஒரு சிறு குறை இருக்கிறதுன்னு தெரிவித்தார். என்ன குறை என்றால், ஒரு முறை இவர் தேரிலே போய்கொண்டிருந்தாராம். 4 குதிரைகள் பூட்டின தேர். அதுல பிரதர்தனன் போய்கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டார். முதல் குதிரையை ஆனந்தமா கொடுத்துட்டார். என்கிட்ட 3 இருக்கே, கட்டமே கிடையாது, தேர் போகும். முதல் குதிரையை கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு 2வது ஒருத்தருக்கு 2வது குதிரையை கொடுத்தார். 3வது ஒருத்தருக்கு கொடுத்தார். கடைசி 4வது குதிரையும் யாரோ ஒருத்தர் வந்து கேட்கவே தனக்கு குதிரையே இல்லாவிட்டாலும் பரவாயில்லைன்னு கொடுத்து விட்டார். உயர்ந்த தானம் தானே, தனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் பிறருக்கு கொடுக்கணும்னு எண்ணினார். ஆனா கடைசி குதிரையை கொடுத்து முடித்த பிறகு மனசுல ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டதாம். ஐயோ, இப்படி கொடுக்க வேண்டி வந்து விட்டதே, நமக்கு இல்லாமல் நிற்கிறோமேன்னு ஒரு எண்ணம் பிறந்து விட்டது. பண்ண தானமெல்லாம் போச்சுன்னு தெரிவிக்கிறார் நாரதர். கொடுத்து விட்டு வருத்தப்படக்கூடாது. அதனால்தான் நாங்க என்ன தெரியுமா பண்றோம், எந்த பொருள் வீட்டுல பயனில்லாமல் கிடைக்கிறதோ அதைத்தான் தானம் பண்றோம். அப்ப வருத்தமே வராது பாருங்க. அதை சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. உனக்கு எது ரொம்ப பிடித்தமான பொருளோ, உன் வீட்டிலேயே எதை நீ ஆசையாக வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை கொடுன்னு சொல்றது. நமக்கு வேஷ்டி எல்லாம் வரும்,
வந்தா இதெல்லாம் நல்ல 10 கரை வேஷ்டியா இருக்கு, நான் வச்சுக்கிறேன், உடுத்திக்கிறேன். இதெல்லாம் சுமார் வேஷ்டியா இருக்கு, மற்றவாளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம் பாருங்க. பண்ணவே கூடாது. உயர்ந்த வேட்டியத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். கண்ணனுக்கு அந்த பழக்கம் உண்டா. இதே திருப்பாவையில பாருங்க, தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயரணமேல் கண் வளரும் மாமான் மகளே என்று ஆண்டாள் ஒரு பாசுரத்திலே பாடுகிறாள். தூமணி மாடம், அழகான ரத்தனங்கள் மணிகள் மாணிக்கங்கள் எல்லாம் வச்சு அரண்மனை மாளிகையே கட்டி கொடுத்திருக்காராம். கண்ணன் தான் இந்த பெண்ணுக்கு மாளிகையே கட்டி கொடுத்தது. தூமணி மாடம், மிக தூய்மையான மணிகளை கொண்டு கட்டப்பட்ட மாடம்னு ஆண்டாள் பாடினாள். என்ன அர்த்தம்னால், கண்ணனுக்கு எத்தனையோ அரசர்கள் வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாத்தையும் சமர்ப்பிப்பார்கள் அல்லவா. அதை கண்ணன் எடுத்து வச்சுட்டு 2ஆ பிரிப்பாராம். இதெல்லாம் தோஷமற்ற கற்கள், நல்ல உயர்ந்த ரகம், தோஷமே இல்லாத கல். இதெல்லாம் தோஷம் இருக்கும் கற்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சுப்பார். தோஷம் இருக்கும் கற்கள் எவையோ அதுல தோஷத்தை விலக்குவதற்கு சில வழிகள் உண்டு. அந்த தோஷத்தை போக்கிவிட்டு அதுல ஹாரம் பண்ணி அதுல ஆபரணங்கள் பண்ணி தான் போட்டு பாராம். இல்ல தன்னுடைய வீட்டில் எங்கேயாவது ரத்தனம் வைரம் வைடூரியம் பதிக்கணும்னா தோஷம் நீக்கப்பட்ட கற்களை கொண்டு தன்னுடைய அலங்காரத்தை செய்து விடுவார். தோஷமற்ற கல் தூய்மையான கற்கள், அந்த கற்களை கொண்டு ருக்மிணிக்கு, சத்யபாமைக்கு, அதே போல ஜாம்பவதிக்கு, இந்த கோபிகைக்கு, இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருவாராம். அப்ப கண்ணனுடைய எண்ணம் என்ன? உயர்ந்த பொருள் வந்தா மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும், சுமாரான பொருள் வந்தா தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அப்படியே மாத்தி வச்சுட்டு இருக்கோம். நல்ல பொருளை நான் வச்சுக்கிறேன், நீ தான் துக்கப்பட, பிரதர்தனன் துக்கப்படவே தானே தானம் சுமாரா போச்சு. நான் துக்கப்படாமல் இருக்கணும்னால் சுமாரான பொருளை, பயனற்ற பொருளை கொடுத்து விடுகிறோம்னு முடிச்சிருவோம். அப்படி பண்ண முடியாது. உயர்ந்த பொருளைத்தான் கொடுக்கணும், நமக்கு பிடித்த பொருளைத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை கொடுத்து விட்டு வருத்தமே படக்கூடாது. இதுதான் சிறப்பு, இதுதான் நல்ல செயல்னு நினைக்க வேண்டும். அதை செய்யவில்லை பிரதர்தனன், வருந்தி விட்டார். அதனால அந்த தானமும் சுமார்னு தெரிவித்தார். அடுத்து 3வது தம்பி வந்தார். நான் அப்படிலாம் பண்ணதே கிடையாதேன்னா, நீ ரொம்ப மோசம், கொடுக்கறேன்னு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து விட்டு கொடுக்காமல் மறந்து போய் விட்டானா கடைசி தம்பி. அது பெரிய தவறு. அதை பண்ணா என்னென்ன புண்ணியம் சேர்த்து இருக்கிறானோ அது அனைத்துமே போய்விடும்னு தெரிவிக்கிறார். அபூர்வம் பாவையேத்து தான் கடைசியில சொல்லும் போது, எச்ச தஸ்ய ஹுதம் கிஞ்சித் தத்தம் வா பரத ரிஷப தபஸ்தப்தம் அதோவாபி சர்வம் தஸ்ய உபஹன்யதே. இவன் வாழ்நாள் முழுக்க என்னென்ன தவம் என்னென்ன யாகம் ஹோமம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கானோ அது அனைத்துமே வீணாக போய்விடும் ஒருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருந்தால் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஆசை, ஒரு நம்பிக்கையை கொடுத்துடுறோமோ இல்லையோ. நான் தானம் கொடுக்கிறேன்னு வார்த்தை கொடுத்து விட்டால் அப்ப பெற்றுக்கொள்ள போபவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இனிமே யார்ட்டையும் கேட்க வேண்டாம், இவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு ஆசையை கொடுத்து விட்டு, நம்ம ஆசை நிறைவேறிவிடும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டு அப்புறம் கொடுக்காமல் இருந்தா அது ரொம்ப பெரிய தவறு. அதனால நீ செய்த தானமும் சுமாரானதுதான், 3 பேருமே ஸ்வர்க்கத்தில் நீண்ட நாள் இருக்க முடியாது என்று நாரதர் தெரிவித்தார். அப்ப கொடுத்ததை சொல்லி காட்டினாலும் தவறு, கொடுத்ததை நினைத்து துக்கப்பட்டாலும் தவறு, கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காமல் போனாலும் தவறு. இது 3த்திலையும் ஜாகிரதையா இருக்கணும். எல்லாமே என் கடமை, இதை கொடுப்பது என் பாக்கியம் நினைக்கணும். தாத்தவ்யம் இது எத்தானம், சரியான ஆளுக்கு சரியான இடத்தில் சரியான தேசத்தில் சரியாக சம்பாதிக்கப்பட்ட பொருளை கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு வருத்தமும் படக்கூடாது. அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். அந்த தானம் தான் சிறந்தது. இது சாத்விக தானம்னு தெரிவித்தார். அடுத்து ராஜசம் 2வது கட்டம் சொன்னார். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனஹ தீயச்சேச்ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். ராஜசதானம் என்றால், எனக்கு யாரோ ஒருத்தர் முன்னாடியே உதவி பண்ணிருக்கார், அவருக்கு இப்ப தானம் கொடுக்கறேன். என்கிட்ட இப்ப பணம் வந்தது, அவர் எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றியோட தானம் கொடுக்கறேன். நன்றி என்கிற எண்ணத்துல அது நல்லதுதான், ஆனா தானத்துல சேராது, உயர்ந்த தானமாக ஆகாதோ இல்லையோ. உதவி பெற்றதற்காக பதிலுதவியாக செய்கிறேன். இல்ல நாளைக்கு இவருக்கு எனக்கு ஏதோ ஒரு காரியம் இவர் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக இன்னைக்கு தானம் கொடுக்கறேன். அடிப்படையே சொன்னா லஞ்சம்னு அர்த்தம். நாளைக்கு யாரோ ஒருத்தர் காரியம் பண்ணி கொடுக்கணும், இன்னைக்கு தானம் கொடுத்தேன்னா அதுவும் சுமாரானதுதான். தீயதேச்ச பரிக்ளிஷ்டம். பரிக்ளிஷ்டம்னா அந்நியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பொருள், நேர்மையான முறையில் சம்பாதிக்காமல் தவறான வழிகளில் செல்வம் ஈட்டி அதை கொண்டு போய் தானம் செய்தேன் என்றால் அது ராஜசமான தானம், உயர்ந்ததாக ஆகாதுன்னு தெரிவித்தார். 3வது, அதேச காலே எத்தானம் அபாத்திரேபியஸ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத் தாமசம் உதாகிருதம். தாமசமான தானம், மிக தாழ்ந்த தானம் எது என்றால் அசத்கிருதம் அவஜ்ஞாதம். ஒரு தானம் கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு மரியாதை செலுத்தித்தான் கொடுக்கணும். இது நமக்கு இன்னைக்கு பழக்கத்தில் அவ்வளவாக இல்லை. எந்த இடத்துல போனாலும் சாஸ்திரம் சொல்லும் பொழுது தானம் வாங்குபவர் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தானம் கொடுப்பவர் இப்படி கொடுக்கணும்னு சாஸ்திரம் ஒத்துக்காது. சாஸ்திரத்தின்படிக்கு பெரியோர்கள் சொல்லும்படிக்கு கொடுப்பவர் தான் இப்படி சமர்ப்பிக்கணும்.
ஒரு பெரியவர் இடத்துல உன்னை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், நாம எடுத்து இப்படி கொடுக்கவே கூடாது. நாம மொத்தமா தட்டை கொடுக்கணும், அவர் கை மேல இருக்கணும். பெறுபவர் கை மேலே இருக்க வேண்டும், கொடுப்பவர் கை கீழ் இருக்க வேண்டும். இப்படித்தான் வாங்கிக்கிறவர் வாங்கிக்கணும். அவர் கை கீழ் இருந்தா நாம சட்டுன்னு அவமரியாதையா கொடுப்போம், வேகமா போடுவோம். இப்படி எல்லாம் பண்ணா அதுல ஒரு அசத்காரம். அவருக்கு சத்காரம் பண்ணாமல் பூஜை செய்யாமல் கொடுத்தாலோ, அவரை அவமரியாதை செய்து கொடுத்தாலோ அந்த தானம் உயர்ந்ததே அல்ல, தாமசம். ஒருவரை துன்புறுத்துவதற்காகவா தானம் கொடுப்பது? அப்படி செய்தால் மிக தாழ்ந்த தானம் என்று கண்ணன் மூன்றாக பிரிக்கிறார். அப்ப ராஜசையும் தாமசத்தையும் தவிர்க்க வேண்டும், சாத்விகமான தானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியம் அந்த எண்ணம், இதை கொடுப்பது என் கடமை. இந்த செல்வம் என்னவோ என்னுடையதா? இந்த உலகத்துல எதுவுமே என்னுடையது கிடையாது. கடைசியில நாம் அடைய வேண்டிய நிலை என்ன? மமதை என்பதே இருக்கக்கூடாது. என்னுடைய பொருள், என்னுடைய வேஷ்டி, என்னுடைய செல்வம்ங்கிற எண்ணமே கிடையாது. எண்ண வேண்டா நும்மதாதும் அவனன்றி மற்றில்லையேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நீ என்ன சுத்தி சுத்தி வந்தாலும் உலகம் அனைத்துக்கும் ஒரே சுவாமி பரமாத்மா தான். இல்லையே நான் தானே சம்பாதிச்சேன்னால் கடனுக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்கா, வச்சிருக்கு, பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர உரிமை, சொத்து உரிமை கிடையாது. அந்த மொத்தம் உன்னுடைய சொத்தாக ஆகாது. நீ இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக பகவான் செல்வம் கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார், மனைவி கொடுத்திருக்கிறார்னு வச்சுக்கணும். அவர்களோடு சேர்ந்து தர்மத்தை செய்ய வேண்டுமே தவிர இதெல்லாம் என்னுடைய சொத்துன்னு எதையும் நினைத்து கொள்ளவே கூடாது. அந்த எண்ணம் இல்லாவிட்டால் நான் கொடுக்கிறேன்கிற எண்ணம் வராது இல்லையோ. ஒருத்தர் அவமரியாதைப்படுத்தணுங்கிற எண்ணமும் வராது, நான் உயர்ந்தவன் இவர் தாழ்ந்தவன்கிற எண்ணமும் வராது. எல்லாமே பகவானுடைய சொத்து. அதை தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பிரிச்சு பகவான் கொடுக்கிறார். அதுல எங்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கார். நேரா அவர் கொடுப்பது சில இடங்களில், என்னிடத்துல செல்வத்தை கொடுத்து பகிர்ந்து கொள்ள சொல்லுவது சில இடங்களில். அதைத்தான் நான் செய்கிறேனே தவிர நானாக இதை சம்பாதிக்கவில்லை என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்ரத்தை என்பதை வளர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள். அதுக்கு மேல மகாபாரதத்துல ஒரு அழகான கதை சொல்லுகிறார். எவ்வளவு தானம் பண்ணணும்? நமக்கு இடையே பார்த்தோம் இல்லையோ, 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் தானம் கொடுக்கணும், 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் தானம் கொடுக்கலாம், 100 மாடுகள் இருந்தா 10 மாடுகளை கொடுக்கலாம். நமக்கு சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு நல்ல விதத்தில் தானம் கொடுக்க வேண்டும். அது உயர உயர சக்தி இல்லாத போதும் ஒருவன் தானம் கொடுக்கிறான் என்றால் அந்த தானத்துக்குத்தான் சிறப்பு அதிகம். எப்பவுமே நிறைய செல்வம் இருக்கும் பொழுது அதுல கொஞ்சம் தானம் செய்வதற்கும், குறைந்த செல்வம் இருக்கும் பொழுது அதில் நிறைய சதவிகிதம் தானம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கணும் இல்லையோ. ஒருத்தர்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் தானம் கொடுத்தார். ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் தானம் கொடுத்தார்னா கண்டிப்பா 2வது அதிகாரி தானே உயர்ந்தவர். அதை ஒரு இடத்துல அழகாக மகாபாரதத்துல காட்டுறார். யுதிஷ்டிரன் அஸ்வமேத யாகம் செய்தார்.